ஹலோ எவ்ரிவான், மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆரில் கேட்ட ஒரு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ஃபார் அ டயட்டாமிக் மாலிகுல் ஏபி த எனர்ஜி ஃபார் த ரொட்டேஷனல் டிரான்சிஷன் ஃப்ரம் ஜே ஈக்குவல் டு 0 டு ஜே ஈக்குவல் டு 1 ஸ்டேட்டஸ் 3.9 centimeter inverse. The energy for the rotational transition from J3 to J4 ஸ்டேட் would be அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷ்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ரொட்டேஷ்னல் எனர்ஜி ஈக்குவல் டு EJ ஈக்குவல் டு BJ இன்ட்டு J + 1 அப்படிங்கிறதா ரொட்டேஷ்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா J அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு J ஈக்குவல் டு 0 1 இருக்குது. ஸோ இந்த J வேல்யூவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம் J வேல்யூ. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல EJயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 அப்படின்னு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் நமக்கு J வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 வந்துடுங்களா. ஸோ B இன்ட்டு 0, ஸோ 0 + 1, ஸோ 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் டோட்டல் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0ன்னு வந்துடும். ஸோ 0B. இதே வந்து J வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல வந்து 1 வந்துடும். ஸோ 1 + 1 2, 2 × 1, ஸோ 2B அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும். இதே மறுபடியும் இந்த ஃபார்முலாவில் J வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × 3 6B அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 12 வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 3 × 4 12B அப்படின்னு வந்து கிடைக்கும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கொடுத்தீங்க அப்படின்னா J ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், 4 × 5 20B அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the rotational transition from J1 to J ஈக்குவல் டு 1, அதாவது J ஈக்குவல் டு 0க்கு வந்து நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இந்த இதிலிருந்து J ஈக்குவல் டு 1க்கு வந்து வர்றதுக்கு அதோட ரொட்டேஷ்னல் எனர்ஜி வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.9 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, J3லேருந்து J4க்கு வந்து ட்ரான்சிஷன் நடக்குது. அப்போது அதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் நம்மகிட்ட கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணுங்க. ஓகேங்களா, அதாவது J ஈக்குவல் டு 0க்கும் J ஈக்குவல் டு 1க்கும் நமக்கு என்ன எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான எனர்ஜி டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து J1 அப்படிங்கிற இடத்துல J ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2B அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, இதே வந்து J ஈக்குவல் டு 0ங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும், J ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 0B அப்படிங்கிறது. ஸோ டோட்டல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டெல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி தாங்க. டெல்லி ஈக்குவல் டு E2 - E1 அந்த ஃபார்மேட் தான். அதிலே இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு 2B அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 2B - 0B ஈக்குவல் டு 2B அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, எதுக்கு, இந்த J ஈக்குவல் டு 0க்கும் J ஈக்குவல் டு 1க்கும். ஓகேங்களா, 2B அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ். இட் இஸ் ஈக்குவல் டு 3.9 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 3.9 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இப்போ நமக்கு B வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன, அப்படியே இது கீழே வந்துடுங்களா, 3.9 டிவைடட் பை 2 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இப்போ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் பண்ணால் என்ன ஆகும், ஸோ 4 இருந்தால் தான் 2 வரும். ஸோ அதுக்கு 2க்கு வந்து உள்ளே தான் நமக்கு வேல்யூ வரும், அரவுண்ட் 1.95 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பிக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
அதே மாதிரி J = 3 to J = 4 எனர்ஜி ஃபார் த ரொட்டேஷனல் ட்ரான்சிஷன் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதாவது J = 4 - J = 3 இதுக்கான வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? எனர்ஜி டிஃப்ரென்ஸ்க்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 20B - 12B. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 8B அப்படிங்கிறது வந்து கிடைக்குங்களா? அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ, இந்த இடத்துல நமக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து 2B கிடச்சிச்சு. ஓகேங்களா? அதுக்கான வேல்யூ அவங்களே கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் 8B அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுக்கான எனர்ஜி வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போது 8B = how much அப்படிங்கிறதா கொஸ்டின். இப்போ நம்ம பியோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம் இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம அதை வந்து அந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். ஸோ 8 × 1.95 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் = இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 15.6 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்ஐஆரில் பொறுத்த வரைக்கும். ஸோ யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.6 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ டி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.